வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழகம், இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் ஆகியவற்றை இந்த வீடியோவில் நீங்கள் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகம், இலங்கையில் கடந்த ஒரு சில நாட்களாக பரவலாக வெப்பம் அதிகரித்திருக்கின்றது. தற்போது ஒரு மழை வாய்ப்பும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் நண்பகல் வரையிலும் தமிழகம், இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். பகல் நேர வெப்பம் அதிகரித்து காணப்படும். மழையினுடைய வாய்ப்பை பொறுத்தவரையில தமிழகம், இலங்கையில இன்று மழையின் வாய்ப்புகள் நண்பகல் வரையிலும் மிகவும் குறைவாக இருக்கும். தமிழகத்தின் டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், இலங்கையின் கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணத்தின் பகுதிகளிலும் மாலை வேளைகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம். மீனவர்களுக்கான எச்சரிப்பு: புயல் காற்றோ பெருமழைக்கான எச்சரிப்போ இன்று இல்லை. நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நாளை தினம் திங்கட்கிழமை பொறுத்தவரையில பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மாலை வேளைகளில் தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இலங்கையின் தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அடுத்த மழை சுற்று நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னேன். எப்பொழுது இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்க போகின்றது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி பொறுத்தவரையில பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம், இலங்கையில மழை சற்று தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்கின்றது. மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், டெல்டா என அநேக இடங்கள்ல மழையும், இலங்கையை பொறுத்தவரையில வட மாகாணம், வட மத்திய மாகாணங்கள் ஒரு சில இடங்கள்ல மிதமான முதல் கனமழையும் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மன்னார், காரைத்தீவு அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இரவு நள்ளிரவுல மழைக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். புதன்கிழமை காலை அதிகாலை வேளைகள்ல தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், டெல்டாவில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இலங்கை பொறுத்தவரை வட மாகாண பகுதிகள், வட மத்திய மாகாணங்கள்ல ஒரு சில இடங்கள்ல புதன்கிழமை மழை எதிர்பார்க்க. புதன்கிழமை மாலை வேளைகளில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணத்தின் ஒரு சில இடங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து வியாழக்கிழமை காலை முதல் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், டெல்டா தென் மாவட்டங்களும், இலங்கையில பரவலாக அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஆண்டு முழுவதும் தினமும் காலையில நமது சேனல் நீங்கள் வானிலை தகவல் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். தமிழகம், இலங்கையில் நிறைய நண்பர்கள் பார்க்கின்றீங்க. கடந்த 2 ஆண்டுகளாக நோவா அகாடமி மூலமாக நம்முடைய சேனல் நீங்கள் பார்த்து பயன்பெற்றீங்க. இப்பொழுது வெதர்மேன் நோவா சேனல் உங்களுக்காக நோவா அகாடமி செயல்படாத காரணத்தினால உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். நோவா அகாடமியை ஏறத்தாழ 40,000க்கும் மேலான நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வந்தீங்க. குறிப்பாக இலங்கையிலிருந்து மிக அதிகமான அளவு நம்முடைய சேனலை பார்த்தீங்க. இந்த சேனலையுமே நீங்கள் தொடர்ந்து நோவா அகாடமியினுடைய தொடர்ச்சியாக பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டும். இன்னும் அநேகம் 1000 லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் கொண்டு செல்ல நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திடுங்க. உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் நீங்கள் தகவலை பெறலாம். 16ஆம் தேதி 15, 16 தேதி முதல் தமிழக மழை இருக்கும், அதிகரிக்கும். இந்த மாதம் நமக்கு நிச்சயமாக ஒரு சில நாட்களுக்கு மழை இருக்கின்றது. 19ஆம் தேதி பொறுத்துள்ள இலங்கையில் பரவலாக கனமழை வாய்ப்புகள். மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணங்கள், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் மழையின் வாய்ப்புகள் இருக்கின்றது. தமிழகத்தில தென் மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். 20ஆம் தேதியுமே மாலை வேளைகளில் இலங்கையில் பரவலாக மழையும், தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழையும் எதிர்பார்க்கலாம். மழையின் தீவிரம் தொடர்ந்து எப்படி இருக்கும் போன்ற முக்கிய தகவல்களை அடுத்தடுத்த நாட் தகவல் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.